ரஷ்ய பிரதி விவகார அமைச்சர் ஆந்திரேய் ருடென்கோ உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டை வந்தடைந்தார். இலங்கை மற்றும் ரஷ்யா இடையிலான 11வது இருதரப்பு அரசியல் ஆலோசனை அமர்வில் பங்கு பெற்றுவதற்காக அவர் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த அமர்வு நாளை மறுதினம் 02 விவகார அமைச்சில் இடம்பெறவுள்ளதாக விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை விவகார அமைச்சின் செயலாளர் மற்றும் ரஷ்ய பிரதி விவகார அமைச்சர் உள்ளிட்ட இருநாட்டு விசேட பிரதிநிதிகள் அமர்வில் பங்கு பெற்றவுள்ளனர். இருநாட்டு பொருளாதாரம், அரசியல், கலாசாரம், வர்த்தகம், சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் எதிர்கால சவால்கள் மற்றும் அவற்றை வெற்றி கொள்ள வேண்டிய விதம் ஆகியன தொடர்பில் இந்த அமர்வின் போது விரிவாக கலந்துரையாடப்படவுள்ளதாக விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ரஷ்ய பிரதி விவகார அமைச்சர் ஆந்திரேய் ருடென்கோ ரஷ்யாவின் ஆசிய பசிபிக் வலயத்திற்கு பொறுப்பான பிரதி விவகார அமைச்சராகவும் கடமையாற்றுகின்றார். ஏனைய செய்திகள். ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டி வாஸ் குணவர்தனவை பிணையில் விடுவிப்பதற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று 31 உத்தரவிட்டது. கொழும்பு பிரதம நீதவான் அசங்க யசு போதரகமா முன்னிலையில் வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த பிரதம நீதவான் தலா 50 இலட்சம் ரூபா பெறுமதியான 0.2 சரீரப் பிணைகளின் அடிப்படையில் விடுவிக்குமாறு உத்தரவிட்டார். நீதவான் சந்தேக நபருக்கு வானாட்டு பயணத்தடை விதித்ததுடன் கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறும் உத்தரவிட்டார். மார்ச் 2013 31 முதல் மார்ச் 2014 31 இடைப்பட்ட காலப்பகுதியில் ஈட்டப்பட்ட சொத்துக்களை உறுதிப்படுத்த முடியாத குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டி வாஸ் குணவர்தன கைது செய்யப்பட்டிருந்தார். 1999 ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோனுக்கு எதிராக சட்ட மாதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த குற்றப்பத்திரிகையை வலுவற்றதாக்கி மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கியிருந்த தீர்ப்பை உயர்நீதிமன்றம் இன்று 31 நீக்கியுள்ளது. குறித்த மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக சட்ட மாதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த சீராய்வு மனுவை விசாரணைக்கு உட்படுத்தியதன் பின்னர் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நீதியரசர்களான பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோரின் இணக்கப்பாட்டுடன் உயர் நீதிமன்ற நீதியரசர் மஹிந்த சமயவர்தன இந்த தீர்ப்பை அறிவித்தார். டிசம்பர் 1999 21 நபரொருவர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோனுக்கு எதிராக கண்டிமேல் நீதிமன்றத்தில் சட்ட மாதிபரினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்குக்கு எதிராக முன்னாள் அமைச்சரினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததுடன் அதனை விசாரணை செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் குறித்து குற்றப்பத்திரிகையை வலுவற்றதாக்கி ரிட் உத்தரவை பிறப்பித்திருந்ததுடன் அதற்கு எதிராக சட்ட மாதிபர் இந்த சீராய்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார். வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை அதிவிரைவு பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் 1 பிரவுன் வீதி நாவலர் வீதி சந்தி யாழ்ப்பாணம் 021 222 61 13. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் இலக்கம் 10 புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம் 021 222 35 36. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்.